ஒரு வேளை வண்டி நான் வந்து அவ்வளோ ஸ்பீடாக ஓட்ட மாட்டேன்டா. போயிட்டே இரு. ஆ கால் பிடிக்குதா? வண்டி நான் ஒரே வாட்டி தானே ஸ்பீடாக போனேன். 135 போனேன், லாக் பண்ணேன் ஈஞ்சம் பக்கம் தாண்டி விஜிபி ஆண்டேன். அப்போ ரோடு செம்ம காலியாக இருந்து போனேன் காலேஜ் போகும்போது. 135 வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, நடு ரோட்லேயே ஆஃபே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் 135 ஓட்டவே இல்லை. 100க்கு மேலே 110க்கு மேலே அதுக்கப்புறமா போகவே இல்லை. இப்போ நம்ம ரொம்ப தூரம் வரோம்ல, ஒரு நாள் வந்து ஹீட்டுனால கூட அந்த இப்போ கூட காட்டுது பேர் ஃபாரன்ஹீட் ஹீட்டுன்னு. ஸ்லோவாகவே போ, அங்கே போயிட்டு ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூல் ஆகட்டும் அங்கே போயிட்டு. புரியல? வீடு தான் இருக்காங்க. இல்லைடா, இப்போ வண்டி ஒன்றும் ஆகலை, அது ஹீட்டு வந்து நோட்டீஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஹீட்டு வந்து ஆகுதுன்னு சொல்லிட்டு போல். ஏன்னா வண்டி வந்து இன்ஜின் வந்து சீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஓட்டும் போதே ஒரு சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். பட்டுன்னு ஒரு மாதிரி சவுண்டு வரும். ஸ்பீடாக போயிட்டே இருக்கும்போதே டப்புன்னு ஒரு மாதிரி சவுண்டு வரும். ஏங்க அப்படியே ஒரு மாதிரி சவுண்டு வந்து இதுவாகும். சீஸாக வாய்ப்பே இல்லைடா. ஏன்னா இன்ஜின் இப்போ தான் இன்ஜின் ஆயில் போட்டிருக்குல்ல, இன்ஜின் ஆயில் கம்மியாக தான் மோஸ்ட்டாக சீஸ் ஆகும். இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக போட்டிருக்கு. இப்போ தான் சர்வீஸ் விட்ருக்கல, இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப முறுக்கி ரொம்ப ஹீட்டாக தான் இதாகும். அது ஒன்றும் ஆயிருக்காது. சடனாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தால, அதனால் அந்த ஹீட்டுனால அந்த மாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்னு ஒரு கர்மம் தெரிய மாட்டேது காற்றுல. ஆனால் ரெஸ்ட் இல்லாமல் போகுது. அது இல்லாமல் காலைல செம பனி மூட்டமாக இருந்ததுல, அதனால் தெரியல. இப்போ கொஞ்சம் வெயில் வந்துட்டு இருக்கு, பனி குறையுதுல, அதனால் கொஞ்சம் சூடாகி கூலண்ட் ஆயில் ஃபேன்லாம் ஓடும். அது பேட்ரி அது பேட்ரி லோவாக இருந்தால் அது எரிஞ்சு அணையும். மாடு ஓட்டுறாங்க. இன்னும் 100 கிலோமீட்டர் போகணும். நான் 20 கிலோமீட்டர் சட்டுன்னு வந்த மாதிரி இருந்தது. இங்கே இவ்வளோ நேரம் ஆயும் 20 கிலோமீட்டர் தான் இருக்கணும். 100 கிலோமீட்டர் போகணுன்னு வருது. ஏன்னா வந்து என்ன ஆச்சுன்னு தெரில. நான் 101க்கு மேலே ஓட்டு வந்தால் எனக்கு ஒன்றும் அவ்வளோ தெரில. என் ஃப்ரெண்டு 90 தான் ஓட்டினா அதுக்கே ஃபேரன்ஹீட் காட்டுது. ஏன்னு தெரில. அவ்வளோ கண்டினியூஸாக நான் அடித்து ஓட்டினதுனால ரொம்ப ஹீட் ஆகிடுச்சான்னு தெரில. இப்போ எங்கேயாவது சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறமா அங்கே போயிட்டு இது எடுத்துகிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகணும். என்னடா சொல்லுங்கள், ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு அந்த இதில் போனால் ரெஸ்ட் எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறமா அங்கே போகலாம். டேரெக்டாக திருவா ஒரு 50 கிலோமீட்டர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். ஆனால் எங்கே சாப்பாடு சாப்பிட்றது அதான் தெரில. இங்கெல்லாம் காலியாக இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல ஆள் வருவாங்க. டைல்ஸ் கிடையாது. டைல்ஸா அது? அதனால் பெட்ரோல் இருக்குல்ல வண்டியில், ஒரு 100 கிலோமீட்டர் போகலான்னு நினைக்கிறேன் அந்த பெட்ரோல் வச்சு. 1000 ரூபாய் 300 கிலோமீட்ரு. பரவாயில்லையே. காரு வந்து. ஆனால் அன்றைக்கி என் ஃப்ரெண்டு கார் எடுத்துன்னு வந்தான் ஒரு வாட்டி. நாங்கள் காரில் போனோம். அப்போ நான் தான் கேமரா வச்சுருந்தேன், நான் வீடியோ எடுக்கலை. நைட் ட்ரைவ் ஃபுல்லாக காரில் போனோம். அன்றைக்கி 2000 ரூபா செலவு பண்ணேன் காருக்கு, எங்கள் ஏரியாண்டே சுற்றுறதுக்கு. நாங்கள் இப்போ இவ்வளோ தூரம் 300 கிலோமீட்டர்கிட்ட ஆல்மோஸ்ட்டோட போகிறோம். இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் தொட்டால் 300 வந்துடும். 45 கிலோமீட்டர் தொட்டால் 55 கிட்ட வந்துட்டோம். 255 கிட்ட வந்துட்டோம். ஆனால் 1000 ரூபா தான் வண்டியில் பெட்ரோல். அதுதான் வண்டிக்கும் காருக்குள்ள வித்தியாசம். நான் காரில் நிம்மதியாக வந்துருக்கலாம். ஆனால் டோலுக்கெல்லாம் காசு கொடுக்கணும் காரில் வந்துருந்தா. இப்போ உட்கார்றது தான் எங்களுக்கு மெயினே. பயங்கரமாக ஒரு உட்காரவே முடியல. ஆனால் இந்த 100 சப்ஸ்கிரைபர் வந்தால் செம்மையாக இருந்திருக்கும். 100 சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னு சொல்லி தான் 2 வீடியோ போட்டாங்கன்னா அது வியூஸே போகாமல் கிடக்குது. 98லேயே இருந்தது. இப்போ இங்கே போய் பார்த்தா தெரியும் 100 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சான்னு. ஆனால் எல்லா இடத்துலையுமே ஃபேன் இருக்குது. நிறைய இடத்துல எடுத்து மாட்டுவாங்களா இல்லை அப்படியே வச்சுருக்காங்களான்னு தெரில. ஏதாவது ஒரு கடையை பார்த்து நிறுத்தணும்.
ரோட்டுகளில் ஆள் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், கேமராவோட வச்சுக்கலாம். ஆள் இருந்தால் கூட்டமாக இருந்தால் கேமராவை கையில் வச்சுனே தான் இது பண்ணணும். அதான் ஒரு கடுப்பு. மேலே ஏறு 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 ஏறு. இன்னொருத்தவங்களும் பேக் மாட்டினான்னு சரி டூர் போகிறாங்க. ஆனால் இந்த வாட்டி வியூ செம்மையாக இருக்கும். ஒயிட் ஆங்கிள் வச்சு, ஒயிட் இல்லை இன்னொன்று சூப்பர் ஒயிடாக அது ஒன்று எஸ் வரும், அதை வச்சு எடுக்கிறதுனால ஃபுல்லாக தெரியும். ஆனால் என்ன தூரமாக தெரிவாங்க எல்லாம், அதான் ஒன்று. வண்டி ஓட்டும் போது நல்லாயிருக்கும். ஆனால் ஒருத்தர் ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் வீடியோ பார்த்தேன், 390 ஆக்சிடென்ட்டு. அவர் 1080p 120 FPS வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். 1080p 120 இல்லை 4K 120 என்னன்னு தெரியல, 120 FPS. அந்த கிராஷ் ஆனது அப்படியே ஸ்லோ மோஷனில் பயங்கரமாக அப்படியே ஸ்லோவில் அழகாக சூப்பராக தெரியுது. அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, கேமரா FPS 1 lakh அப்படின்னு. நோ ப்ரோ, ஒன்லி 120 FPSன்னு அவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு ரிப்ளையில். அப்படியே கையெல்லாம் தேய்ச்சி அதில் இன்னொருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு, ஒன் ஆக்சிடெண்ட் 1 kg ஸ்கின் லாஸ் அப்படின்னு. அப்படியே தேய்ச்சி தோல்லாம் பிச்சின்னு வந்துருச்சு கையிலேருந்து. அதனால் காலில் ட்ரைவ் பண்ணுறதா எப்பயுமே சேஃபு நைட் ட்ரைவோட. அவர் காலில் தான் போவார், ஆனால் என்ன எங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி ஹைவேஸில் ஃபாஸ்ட்டாக திடீர் ஸ்பீட் பிரேக்கர் அந்த ஸ்டேரிங் ஆடும்ல, அது ஒரு சின்ன கல் ஏதாவது வந்தால் கூட ஸ்டேரிங் ஆடும்ல, அந்த மாதிரி ஆடிக்கிற விழுறது தான். நல்லா தெரியாதுண்ணா என்னாச்சு. ஓட்டுறதை பார்த்தா எனக்கே பயமா இருக்குது. பக்கத்தில் ஏதாவது ஒரு கடை இருந்தால் சீக்கிரமாக பார்க்கணும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். 300 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓட்டுறோம் ஆல்மோஸ்ட். அப்போ ஒரு யூடியூபரை, பெரிய யூடியூபரை, ஒரு ஆர்சி தான் வச்சுருந்தார் ஃபஸ்ட்டு. அவங்களாம் எப்படி போகிறாங்க, நடுவில் நிறுத்தி போவாங்களா? ஆனால் சில பேர் தண்ணியத்துலாம் ஊற்றி பார்த்துருக்கேன். ரொம்ப ட்ராவல் பண்ணால் செமையாக சூடாகிடும், அப்படியே தண்ணியத்தை ஊற்றி கூல் பண்ணிட்டு போவாங்க. நம்ம 300 கிலோமீட்டர் தான் போகிறோம் அசால்ட்டுன்னு நினச்சேன். யாரும் 1000 கிலோமீட்டரு 6000 7000 8000 எங்கேயோ போயிடுக்கிறாங்க. நம்ம வெறும் 300 கிலோமீட்டர் ஏன் பண்ணுறாரு அவர்? ஜஸ்ட்டு 300 கிலோமீட்டர் தான் போகிறோம்னு நினச்சி வந்தேன். ஆனால் அந்த 300 கிலோமீட்டரே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூக்கு வர பயங்கரமாக இறங்கணுன்னா மூக்கை பயங்கரமாக தொடக்கணும். மூக்குலேருந்து ஊற்றுது, அவ்வளோ குளிர் தானாகவே ஊற்றுது மூக்குலேருந்து. அரிக்குது. ஜெய் ஸ்ரீ. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ தான். ஆனால் பனி இன்னும் போகல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடும் பனி. வெயில் வந்துச்சுல, இதுக்கம்மா அங்கே போயிட்டு நான் ஓட்டும் போது சல்லுன்னு போனோம். 100 கிலோமீட்டர் நான் அசால்ட்டாக போகலாம், 9:30 மணிக்கெலாம் போகலான்னு. ஓட்டுறான் ஓட்டின்னு இருக்கான், இன்னும் போகல. இன்னும் வந்து 100 கிலோமீட்டர் இருந்தது. இப்போ எவ்வளோ 80 90 இருக்கும், 90 மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டி ஸ்லோவாக போக சொன்னேன் நான், அதனால ஸ்லோவாக போயிட்டுருக்கான். எவர் கிரீன் பெட்டி போகுது. எவர் கிரீன் தான் இருக்கல பெரிய கப்பல், லோடு கப்பல், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதோட பெட்டி போகுதுன்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு இடத்துல கூட சாப்பாடு கடை இல்லை. இங்கே நிறுத்துறா. ஓகே தான். என்ன தோசை தான் சாப்பிட போகிறல? புரியல. எப்பா புரியுறாம்மா. காலைல டிஃபன் தானே சாப்பிட போகிறான். இப்போ ரோட்டில் போ, பள்ளத்தில் ஓட்டி டயர் பஞ்சர் ஆகிட போகுது. ஓகே, இதுக்கப்புறம் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன்.
வண்டியும் கொஞ்ச நேரம் நல்லா கூல் ஆகட்டும். பார்த்து வண்டி வருது. ஓய் 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 நான் இறங்கிறேரு. டே ஆ என்னது? ஆ காற்று அடிக்கணும்னு சொன்னியா? எம்மாடி பா தலைகணி எடுத்தாச்சு. ஓகே, நான் சாப்பிட்டு இங்கே வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். அதெல்லாம் பட்டையா நாமமா ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்காங்க மலையில். ஆமாம், ஃபியூவல் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு கோடு கூட காட்டல, ஒரு கோடு தான் காட்டுது. இப்போ எங்கேயாவது ஃபியூவல் போடணும். சரி, ரூம் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சா முன்னாடியே நிறையா ஃபுல்லாக இங்கே வரதை ஃபுல்லாக வீடியோ எடுத்துருக்கலாம். இன்னும் எப்படியும் 1 hour ஆகும். அந்த 1 hour வீடியோ எடுக்கணும். என்ன வண்டி அது? ஏதோ தண்ணி மாதிரி தெரிச்சுது என் கன்னத்தில். அதனால வயசரை முன்னேன் அதுக்குள்ளே அந்த வண்டியை என்ன வண்டி பார்க்கல. ஆனால் அந்த சாப்பிட்ற இடத்துல அந்த பையன் கேமரா தெரியுது. அந்த பையன் ஒரு பையன் இருந்தான், சின்ன பையன். அவனுக்கு கேமரான்னு தெரியுது. அவனும் ஓடுதா இதா இந்த சைடு அந்த சைடு எல்லா சைடு திரும்பி பார்க்குறான். ஆனால் கேமரா ஆஃப்ல இருக்கு. அது ஓடினாலும் அந்த பையனுக்கு தெரியாது போல். ஏன்னா பின்னாடி வந்து ஆஃப் ஆகிடும், 1 minute ஆஃப் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அப்புறமா அவங்க அந்த சின்ன பசங்க 2 பேர் இந்த தலைகாணியை பார்த்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. வண்டி மேலே தலைகாணி வச்சுருந்தோமா. நாங்கள் ஏன்னா உட்காந்துக்கு வச்சுருந்தோம், எல்லாம் அவங்க பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க. பஞ்சு பீஸ் சாஃப்டாக இருக்கு. ஆனால் என்ன செம்ம ஹார்டாக இருக்குது, வலிக்குது உட்காந்தா. எப்படி சொல்கிறது, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் எப்படி சீட்டில் போய் உட்காருது கொஞ்சம் கூட இதுவே இல்லை, ஸ்டிஃபே இல்லை. தாரோட போட்டு பாதிலே உடச்சி வச்சுக்கிறாங்க, ஏன்னு தெரியலையே. ஊருக்குள்ளே போகிறதா பிரச்சனையே. செம டிராஃபிக்கும் ஆகும், அங்கங்கே போலீஸ் நிற்பாங்க. ஆ புரியல. ஃபுல் ட்ரை தான் காட்டுது. ஒருவேளை பெட்ரோல் கம்மியானா கூட அந்த மாதிரி ஆயிடுச்சு என்னன்னு தெரில. பெட்ரோல் கம்மியானதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு என்னன்னு தெரில. ஃபுல் ட்ரைலாம் இல்லை. இப்போ போகலாம், எப்படியும் ஒரு 20 கிலோமீட்டர் மேலே போகலாம். பக்கத்தில் ஏதாவது பெட்ரோல் பங்க் இருந்தால் பெட்ரோல் போட்டுக்கலாம். பக்கத்தில் ஏதாவது பெட்ரோல் பங்க் இருந்தால் போட்டுக்கலாம்டா. என்ன ஆகுது ஷெல்லா? பவர் இருக்குமா? எதுவுமே இருக்கிறது முக்கியம் இல்லை, பவர் தான் முக்கியம். எத்தனை லிட்டர் டேங்க்குன்னு தெரிலடா. நம்ம வேற ஃபாஸ்ட்டாக வந்தோம். ஒருவேளை அந்த டிகிரி வந்து பெட்ரோல் கம்மியானால காட்டுதான்னு தெரியல. ஆனால் பட்டுன்னு பெட்ரோல் கம்மியாயிடுச்சு. நானும் மைலேஜ் நிறைய தருது அப்படி இப்படி பிளாப்லான்னு என்ன உளறின்னு இருந்தேன். போயிட்டே வந்து போயிடலாம் போல, கம்மியாயிடும் போல, 1000 ரூபாய்க்குலாம் வந்துட்டோம் போல, 300 கிலோமீட்டர் தாண்டோன்னு பார்த்தா சடனாக தப்புன்னு 2 இது கோடு காலி ஆயிடுச்சு. இந்த பெட்ரோல் போடுற இடத்துல காத்தடிச்சுப்போம். ஏன்னா பயங்கரமாக அடி வாங்குது வண்டி. அது காத்தடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போனோன்னா என்னது இதோ கேட்பாங்களே, இன்சூரன்ஸு, ஆர்சி புக்கு வந்து ஜெராக்ஸ் எடுத்து வைக்கணும். அது மிஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இங்கே நிறைய மழை. என்ன அது கீழே இருக்க மாதிரி இருக்குது.
நம்ம மேலே பிரிட்ஜு மேலே வரனாலையா? ஆமாம் ஆமாம், பேசுகிறேன். இந்த பிரிட்ஜு மேலே வந்ததே மாறும். ஏன்னா ஏகப்பட்ட மலை, எங்கே பார்த்தாலும் லெஃப்ட் ரைட்டுன்னு. ஆனால் சில மலையிலலாம் செடியே இல்லை, ஒரு செடி கூட இல்லை. ஒரு செடின்னு சொல்ல முடியாது, செடி ரொம்ப கம்மியாக இருக்குது. டோல் ரோடு எண்டடு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சாடா ஹைவேஸு? ஹைவேஸ் முடிஞ்சிச்சா? போ போ போ. இல்லை கேட்டேன். நீ ஏன் பண்ணுறாரு அவரு? நீ பார்த்து போ. லேடி பயங்கரமா கிளங்கு. ஏய் பார்த்து, டிராஃபிக்கில் போகும்போது தான் பின்னாடி பார்த்து உட்காரணும் போல், வழுக்குது. டிராஃபிக்கில் போகும்போது தான் பார்த்து போகணும் போல், பின்னாடி வழுக்குது.